அத்தை ஏன் இப்படி பண்றீங்க? சொன்னா கேளுங்க அத்தை. அத்தை சொல்றத புரிஞ்சுக்கோங்க அத்தை. எதையுமே இப்ப என்னால வெளிப்படையா சொல்ல முடியாது அத்தை. அந்த நிலைமையில தான் நான் இருக்கேன். கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்து ஆகணும் அத்தை. நம்ம எல்லாரோட நல்லதுக்கும் தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். நீ வேற எவனை வேணாலும் கட்டி தொலை, ஆனா அந்த குடும்பத்துல இருக்கிறவனை மட்டும் கட்டிக்க கூடாது. இப்ப நான் என்ன பண்றது? பேசாம உண்மையா சொல்லிடலாமா? சார் என்னாச்சு? பேஷண்ட் அட்டெண்டர் உள்ள இருந்துட்டு கதவை திறக்க மாட்டாங்க சார். ஏதோ பிரச்சனை நடக்குது போல இருக்கு. கொஞ்சம் நவருங்க. அண்ணி அண்ணி நான் மாற வந்திருக்கேன். முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சுன்னு சொல்லி அங்க பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்க. நீ கொஞ்சம் கதவு தருங்க. அங்க அங்க எல்லாம் ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்காங்க. கதவு தருங்க. அண்ணி அண்ணி கதவை தரங்க. அத்தை சொன்னா கேளுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. அண்ணி வராத, ஒருத்துக்கு ப்ளீஸ் அத்தை. கிட்ட வராத. அண்ணி ப்ளீஸ். சிஸ்டர் கொஞ்சம் நவருங்க. ஓகே சார். ஐயா எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேங்க ஐயா. கல்யாண பொண்ணு எங்கேயும் காணுங்கய்யா. பக்கத்துல கடைக்காரங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சோம். யாருமே எதுவுமே தெரியலன்னு சொல்றாங்க ஐயா. அம்மா அம்மா சொல்றத கேளுங்க. ஏய் கிட்ட வராத, இவள அறுத்துடுவேன். சரிம்மா சரி சரி. போடா. கொலைகார பாவி. என்னடா உன் அண்ணன் கல்யாணம் நடக்கணும்னு இவளை காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்கு வந்தியா? நான் இவளை விட மாட்டேன்டா, இவளை விட மாட்டேன். இவளை கொண்டாவது நான் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்டா. வேணாம்மா, தயவு செஞ்சு அண்ணி கழுத்துன்னு கத்தி எடுங்க. கல்யாணமே நடக்கல, அதுக்குள்ள ஒரே குடும்பம் ஆயிட்டீங்களாடா? அத்தை அத்தை என்னத்த பண்றீங்க அத்தை? போடா, பக்கத்துல வராத. ஓ போடா. அண்ணி வேணாம். அண்ணி போயிடுங்க. அண்ணி மூணு நேரம் ஆச்சு, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். கண்மணி போகாதே. போங்க கண்மணி போகாதே. யோசிக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. கண்மணி போகாதே. அண்ணி தயவு செஞ்சு போங்க, நான் சொன்னா கேளுங்க, போங்க. சொல்றல கேளுங்க, நீ போங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்க மேடம். போங்க, கண்மணி போகாதே. போயிடுங்க. கண்மணி நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. வாமா சீக்கிரம். சீக்கிரம் போங்க. அட போமா. அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிருக்காங்க, நீங்க போயிடுங்க. கண்மணி போகாதே. சீக்கிரம் போங்க. என்னமா பாத்துட்டு இருக்கீங்க? போங்கம்மா. போடா. என் மகனை கொன்ன உன் உயிர் தாண்டா எனக்கு வேணும். சொல்றத கேளுங்கம்மா, தயவு செஞ்சு. என்ன கொண்டு இந்த வயசுல நீங்க ஜெயிலுக்கு போகணுமா? உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, எல்லாம் நான் பண்றேன். விடுங்க, இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நிம்மதியா வாழ பாருங்க. என் நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் பறிச்சிட்டீங்களேடா பாவீங்களா. இனி எனக்கு என்னடா இருக்கு? இந்த பாரு, உன்னதாண்டா கொல்ல போற. முதல்ல உன்னை கொண்டாதாண்டா யாத்திரை அடங்கும்.
கொல்லணும். அவனை கொல்லணும். வீரா, நாங்களும் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டோமா, கண்மணி யாரும் பார்க்கல, எங்கேயும் காணும். ஆட்டோ ஸ்டாண்ட்லயும் விசாரிக்க சொல்லியிருக்கோம் வீரா. நைட் டியூட்டி பார்த்துட்டு கொஞ்சம் பேர் வீட்டுக்கு போயிட்டாங்களாம். அவங்க கிட்டலாம் ஃபோன் பண்ணி நாங்கள் விசாரிக்க சொல்லியிருக்கோம். எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் வீரா. ஆனால் முகூர்த்தத்துக்குள்ள கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரில வீரா. ஐயோ கடவுளே, என் பொண்ணு எங்க கண்டிப்பா வந்துருவாம்மா. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. என்னங்க கத்தியால குத்த வராங்க, அப்படியே நிக்கிறீங்க? என்ன சார் பண்ண சொல்றீங்க? எங்க அம்மா மாதிரி இருக்காங்க. என்னை கொன்னாதான் நிம்மதி கிடைக்கும்ன்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. பாவம் சார், வாழ்க்கையில எல்லாமா இருந்த இவங்க பையன் ஆக்சிடென்ட்ல போனதுக்கு அப்புறம் இப்படிதான் கொஞ்சம் மனநிலை சரியில்லாம போயிட்டாங்க. அடிக்கடி இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போவாங்க. அந்த ஷாக்ல இருந்தே இன்னும் அவங்க வெளியில வரல. சார், இவங்களை குணப்படுத்துறதுக்கு பெஸ்டா உங்களால என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே கொடுங்க. ட்ரீட்மெண்ட் செலவு எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, நான் கொடுக்குறேன். சரிங்க சார். மேடம், சார், ரூம் நம்பர் 114, அந்த பேஷண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் அட்வான்ஸா கட்டிடுங்க. ஓகே சார். இந்தாங்க சார். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். என்னப்பா, நேத்து நகையை உரசி பார்க்கணும்னு சொல்லும் போது என்னென்னலாம் பேசுனீங்க. இப்ப என்னடானா ஒண்ணு ஓடி போயிடுச்சுன்னு சொன்ன உடனே யாருமே வாயை திறக்க மாட்டீங்க. என்ன என்ன ஆச்சுனா? நீ எதுக்கு கவலைப்படுற? உன் தப்பு என்ன இருக்கு? அவ திமிர் எடுத்து ஓடி போனதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? என்ன கொஞ்சம் முன்னாடியே ஓடி போயிருந்தானா நாம இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து இப்படி நிக்க வேணாம். பேசாம இருந்து நமக்கு மொத்த அவமானத்தையும் கொடுத்துட்டு ஓடி போயிட்டா. நாம அவமானப்பட்டு நிக்கிறோம். பாக்குற 4 பேர் நம்மளதான் தப்பா பேசி சிரிப்பாங்க. சிரிச்சா சிரிச்சிட்டு போட்டுமே, எத்தனை நாளைக்கு சிரிக்க போறாங்க? ஒரு வாரம் கடையை மூடிட்டு ராமேஸ்வரம் போய் தலைமுழுகிட்டு வந்தா எல்லாம் சரியா போயிடும். சார், எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்மணி கண்டிப்பா வந்துருவா சார். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ஆமாங்க, நடக்கும். எங்க அக்கா இப்ப வந்துருவா. உங்க அக்கா வந்துருவாங்க. சொல்றத பாரு, வந்துருவாங்க. ஏண்டி, தேடிட்டு போனவங்க வந்து சொன்னாங்களே, அத நீங்க யாரும் கேட்கலையா? சும்மா நீலி கண்ணீர் வடிக்கிறீங்க. இத பார்த்து மறுபடியும் ஏமாறோன்னு நினைச்சீங்களா? எல்லாருமா சேர்ந்து பிளான் பண்ணி அவளை அனுப்பி வச்சுட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்கல்ல? உண்மைய சொல்லுங்க, நீங்க தானே அவளை அனுப்பி வச்சீங்க? இப்படி அபாண்டமா பழி போடாதீங்க. சத்தியமா அவன் எங்க போனான்னு எங்களுக்கே தெரியாது. அடேங்கப்பா, ஹரிச்சந்திரனுக்கு அடுத்த வீடு. நீங்க சொல்றத நான் அப்படியே நம்பணும் பாரு. அதுக்கெல்லாம் வேற ஆளு பாருங்க. நான் ஒண்ணு எங்க அண்ணன் மாதிரி இல்ல.
எல்லாரும் கூட்டா சேர்ந்து பண்ணிட்டு இப்ப என் முன்னாடி நடிக்கிறீங்களா? கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க. எங்களை பார்த்தா கூட்டு சதி பண்ற மாதிரியா தெரியுது. நாங்களே பொண்ணு காணோம்னு பதறி போயிருக்கோம். இப்போ வந்து இப்படி பேசுறீங்களே. பின்ன அத்தாலி வேற எப்படி பேச சொல்றீங்க? காட்டு சிங்கம் மாதிரி கம்பீரமா இருந்த என் அண்ணனை இப்படி சபைய கூட்டி வச்சு எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தி தலைகுனிய வச்சுட்டீங்கல்ல. இன்னும் என்னெல்லாம் செய்ய போறீங்க? ஏன்னா இன்னும் இங்கே நிக்கிற? பட்டதெல்லாம் பத்தாதா? வீட்டுக்கு கிளம்பி போய் ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாமா? எனக்கு என்னமோ இவங்க எல்லாரும் எதையோ மனசுல வச்சுட்டு உன்னை பழி வாங்கறதுக்காக தான் இதை பண்ணிருக்காங்கன்னு தோணுது. என்ன பேசுறீங்க? நாங்க ஏன் உங்களை பழி வாங்கணும்? பாடியம்மா கேப்பிய நல்லா. ஏன் உங்க வீட்டு பையன் செத்து போனதுக்கு எங்க வீட்டு பையன் தானே காரணம்? அத மனசுல வச்சுட்டு தானே எங்களை சபையை கூட்டி அவமானப்பட வச்சிருக்கீங்க. வள்ளி, அவங்க அப்படிலாம் பண்ற ஆள் இல்ல. சும்மா வார்த்தை விடாத. நீ இன்னுமானா அவங்க சொல்றதையெல்லாம் நம்பிட்டு இருக்க? கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க. நீங்க முதல்ல மனசாட்சியோட நடந்துக்கோங்க. மனசாட்சியை பத்தி யார் பேசுறது? தாலி கட்டுற நேரத்துல பொண்ணை அனுப்பி வச்சுட்டு இப்ப எப்படி கல்யாணத்தை நடத்துறது? மணவரையில உங்க அக்காக்கு பதிலா யார் வந்து உட்காருவா? வள்ளி, பின்ன என்னன்னா நடக்கிறதெல்லாம் நடந்து போச்சு, பண்றதையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறாங்க. சரிண்ணா, நீங்க எல்லாம் சொல்ற மாதிரியே வரேன். இவ்வளவு தூரம் கேக்குறமே எங்க போனான்னு ஒரு வார்த்தையாவது வாய் திறந்து சொல்றாங்களா? அப்படியே தானே நிக்கிறாங்க. இதுல அழுக வேற. நேரம் போய்கிட்டு இருக்கு, காட்டு கத்தலா கத்திக்கிட்டு இருக்கோம். வந்துருவானா? எங்க இருந்து வருவா, எப்படி வருவா? அனுப்பி வச்சவங்களுக்கு தானே தெரியும். முதல்ல அவங்க கிட்ட விசாரி, என்ன நடக்கிறத நிறுத்து. டேய், என்னடா பாத்துட்டே இருக்க? அத்தை பாட்டுக்கு பேசிட்டே போறாங்க. சீக்கிரம் போய் பேசுடா, கேளுடா. அத்தை போதும், நிறுத்துங்க. அதான் கண்மணி வந்துருவான்னு சொல்றாங்கல்ல, வெயிட் பண்ணுவோம். முகூர்த்தத்துக்கு டைம் இருக்குல்ல. ஏண்டா அவங்க தான் பேசுறாங்கன்னா அதை நம்பிக்கிட்டு நீயும் வந்துருவாளாம். அவ என்ன 200 மீட்டர் ரேஸுக்கா ஓடி இருக்கா? கரெக்டா நேரத்துக்கு வந்து உட்கார்றதுக்கு உன்னை பிடிக்காம தான் மண்டபத்தை விட்டு ஓடி போயிருக்கா. அவ எப்படிடா உன் கூட வந்து வாழ்வா? ஐயா, கல்யாண பொண்ணு வந்துச்சுங்க ஐயா. கண்மணி அக்கா, கண்மணி எங்கக்கா போன? சொல்ல முகலம் எங்கடி போன? உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? இங்க எல்லாரும் எவ்வளவு ஆசையா பேசுறாங்க தெரியுமா உனக்கு? எங்கடி போன? எங்க போறேன்னு சொல்லிட்டு போலாம்ல. ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. கல்யாண பொண்ணு வா, உங்க விசாரணை எல்லாம் அப்புறம் இருக்கட்டும். எங்கம்மா போயிட்டு வர? சொல்லுமா, திரும்பி வந்திருக்க? ஏமா திரும்பி வந்த? மண்டபத்துல எல்லாரும் இருக்காங்களா இல்ல போயிட்டாங்களான்னு பாக்க வந்தியா? அவசரமா போன் வந்து ஓடுனியா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ நினைச்சா வர்றதுக்கும் நினைச்சா போறதுக்கும் இங்க என்ன பொருட்காட்சியா நடந்துட்டு இருக்கு? சொல்லு. சும்மா இருடா. ஆமா, அங்க உன்னை யார் வர சொன்னா? ஏன் பாதியில வந்துட்ட? என்ன பேசுறீங்க? வள்ளி, நீ இருண்ணா. ஏன் மருமக ராகவன் மணமேடையில இவளுக்கு தாலி கட்டுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. இவ என்னடானா யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போய் ஊரெல்லாம் சுத்திட்டு சாவகாசமா இப்ப திரும்பி வந்திருக்கா. அது என்ன ஏதுன்னு கேட்கணும்ல. எதையும் விசாரிக்காம தாலி கட்டி உடனே கூட்டிட்டு போயிடுவாங்களா? கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இப்படின்னா கல்யாணமாகி இவ வீட்டுக்கு வந்தா இன்னும் என்னெல்லாம் நடக்குமோ? வள்ளி, என்ன பேச்சு பேசுற நீ?
அதான் வந்துட்டால, கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? நான் முதல்ல அவ எங்க போனான்னு கேளு, அதுக்கப்புறமா என் வாயை அடைக்கலாம். ஏம்மா என்னம்மா இதெல்லாம்? எங்கம்மா போன? எங்க கிட்ட சொல்லலனாலும் பரவாயில்ல, உங்க அம்மா தங்கச்சி யார்கிட்டயாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. பாவம் எல்லாரும் பதறி போயிட்டாங்க. அங்க ராஜேஷ் அம்மாக்கு உடம்பு முடியலன்னு எனக்கு ஃபோன் வந்தது. அவங்களுக்கு யாருமே இல்ல, அதான் போய் பார்த்துட்டு வந்தேன். அப்படி சொல்லுமா என் வீட்டு வருங்கால மருமகளே, அப்படி சொல்லுன்னு. கேட்டியா உன் மருமக சொல்றத? ராகவா, கேட்டியா உன் கண்மணி சொன்னத? அத்தை, இவ என்னமோ உன்னதான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா, உன் கூட தான் சேர்ந்து வாழ போறான்னு சொன்ன. இவ இன்னும் ராஜேஷ் அம்மாவையே மறக்கல. அந்த ராஜேஷ் எங்க இருந்து மறந்திருக்க போறா? இவ மனசுல இன்னும் அவன் கூட தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கா போல இருக்கு. இவளையெல்லாம் நம்பி தாலி கட்டி வச்சா குடும்பம் விளங்கும். அத்தை, அதான் கண்மணி வந்துட்டால, விட. என்னடா விடுறது? என்னத்த விடுறது? மணமேடை வரைக்கும் வந்து காத்திருக்க நீ சொல்லாம கொள்ளாம போனது தப்பு இல்லையா? ஏண்டி, அதை என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நான் வேற யாரையாச்சும் அனுப்பி வச்சிருப்பேன்ல. கல்யாணம் பொண்ணு கண்மணி, நீ இந்த மாதிரி போலாமா? இங்க உன்னால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? வந்தவங்க எல்லாம் அந்த பெரிய மனுஷனை தப்பா பேசினாங்க. இதான் நம்ம அவருக்கு செய்யற மரியாதையா? இப்ப நீ மன்னிப்பு கேளு, எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேளு. கேளு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்படி பண்ணிருக்க கூடாது. நீ இப்ப வந்து ஒய்யாரமா கைய தூக்கி மன்னிப்பு கேட்டா நடந்ததெல்லாம் இல்லன்னு ஆயிடுமா? கொஞ்ச நேரத்துல இங்க வந்திருக்கிற எங்க சொந்தக்காரங்கலாம் எங்களை பார்த்து எவ்வளவு அவமானமா பேசிட்டாங்க தெரியுமா? உனக்கு என்ன தெரிய போகுது? உனக்கு ராஜேஷ் அம்மா தான் முக்கியம். நான் அன்னைக்கே தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். இந்த சம்பந்தம் வேணான்னு கொஞ்சமாவது என் பேச்ச கேட்டாங்களா? தகுதி தராதர இல்லாத உங்களை கொண்டு வந்து சம்மந்தி ஆக்கணும்னு நினைச்சாருல்ல, அதான் சபைய கூட்டி மொத்தமா அவமானப்படுத்தி தலைகுனிய வச்சுட்டீங்க. யார் நீங்கெல்லாம்? எங்க குடும்ப பெருமைய பத்தியும் என் அண்ணனை பத்தியும் உங்களுக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு மண்டபத்துல இருந்து ஓடி போனவ நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்துட்டு ஓடி போயிட்டீனா, குப்பமேட்ல கிடக்குற உங்களை கோபுரத்துல வைக்கணும்னு நினைச்சாரே, அவருக்கு இது தேவைதான். அப்பா, என்னப்பா பண்றீங்க? நீ சும்மா இரு. என்ன பேசுற நீ? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க நீ. இதுக்கு மேல இந்த மாதிரி எல்லாம் பேசுன தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். என்ன அந்த பொண்ணு தான் சொல்லுது இல்ல, அவசரம் ராஜேஷ் அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு. அப்புறம் என்ன? 1000 தான் இருந்தாலும் கண்மணிக்கு அவங்க மாமியார் ஆக வேண்டியவங்க. கண்மணி பண்ணது ஒண்ணும் தப்பு இல்ல. யார் என்ன பத்தி என்ன பேசினாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். நீ எனக்கு சப்போர்ட் பண்றேன்னு அந்த குடும்பத்தை நீ கேவலமா பேசாத. சார் வேண்டாம் சார். சார் எதுக்கு சார் இப்ப அவங்கள அடிச்சீங்க? அவங்க உங்க மேல இருக்கிற பாசத்திலயும் அக்கறையிலும் தான் இந்த மாதிரி ஒரு வேகத்துல பேசிட்டாங்க சார். அதுக்காக எதுக்கு சார்? பின்னம்மா, ஆரம்பத்துல இருந்து உங்க குடும்பத்தை மட்டம் தட்டியே பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் சொல்ற விதத்துல சொன்னாதான் புரியும். அத்தை, 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 ஏய் அத்தை, ராகவா, அப்பா என்னப்பா? விடு.